பயங்கரவாதிகளின் புகலிடமாக பாகிஸ்தான் விளங்குவதால் தீவிரவாதிகளின் நிலைகளை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம் அளித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவத்தினர் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் மறைவிடங்களை குறிவைத்து நள்ளிரவில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். அப்போது பகல்காம் தாக்குதல் என்பது இந்தியாவில் சமூக பிரிவினையை ஏற்படுத்துவதற்காக நடத்தப்பட்ட தாக்குதல். பகல்காம் தாக்குதல் மூலம் பாகிஸ்தானின் தீவிரவாதம் மற்றும் தீவிரவாதிகளுக்கு உடனான தொடர்பு அம்பலப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தான் உலக தீவிரவாதத்திற்கு சொர்க்க பூமியாக விளங்குகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கவே இந்தியா இதுபோன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் நிச்சயமாக நீதிக்கு முன்பு கொண்டு வரப்படுவார்கள். பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கொடூரமானது. அதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் அவர் கூறினார். இந்தியா தற்போது எடுத்த நடவடிக்கை என்பது மிகைப்படுத்தப்பட்ட நடவடிக்கை அல்ல. இந்திய ராணுவம் எடுத்த நடவடிக்கை என்பது துல்லியமாக திட்டமிட்டு எடுக்கப்பட்ட தீவிரவாத தடுப்பு நடவடிக்கை என்றும் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார்.